Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு breakfast, dinner, அதுக்கப்புறமா ஈவினிங் டிஃபன் டைமில் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு பிரெட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் ஈஸ்ட். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். வேறு ஒரு பெரிய கடாயில் நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல இந்த ஈஸ்ட் மிக்ஸ் அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக குக்கிங் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கையில் ரொம்ப ஒட்டும் தான். ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். தேவைப்பட்டால் தண்ணி சேருங்க. நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது. ஸோ பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் வந்துட்டு எண்ணெய் தடவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா போட்டு நீட் பண்ணுங்கள். இது நீங்கள் எந்த அளவுக்கு நீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு இதை தனியாக 1 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா ரைஸ் ஆகி வரும். ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு நம்ம பிசைஞ்சப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா மாவு ரைஸ் ஆகிருக்கு. இதை வந்துட்டு திரும்பவும் கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா நீட் பண்ண ஆரம்பிங்க. இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மாவு வந்துட்டு நீட் பண்ணதுக்கப்புறமா ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிரித்து வச்சுக்கலாம். பிரித்து வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எப்போவுமே ரெகுலராக சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். நீங்கள் அந்த ஒன்று ஒன்றா எடுக்கிற வரைக்கும் மூடி போட்டு தான் மிச்ச பால்ஸ் எல்லாம் மூடி தான் இருக்கணும், திறந்து வைக்காதீங்க. நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக ரோல் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணியாச்சு. இப்போது ஒரு இரும்பு கல்லில் வந்துட்டு இதை போட்டு எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காமல் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்போட ஃப்ளேம். ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிக்குது. 2 பக்கமும் நல்லா குக் ஆகி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் அங்கேயும் இங்கேயும் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்துட்டு வீட்டில் பண்ண நெய் சேர்க்குறேன். நீங்கள் பட்டர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்லே வச்சு அப்படியே நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலேயே பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இது நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் வந்துட்டு ஹாட் பேக்கில் வச்சுக்கோங்க. இமீடியட்டாக சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் சூடாக சர்வ் பண்ணுங்கள், இல்லைனாக்கா ஹாட் பேக்கில் வைங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரெட் ரெசிபி ரெடி. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது. நான் பிரிக்கும் போதே பார்த்தால ரொம்ப சூடாக இருந்ததுனால அந்த மாதிரி பிரிக்கிறேன். பிரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்ட்டு. உள்ளெல்லாம் ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்பைசியான வெஜ் இல்லைனா நான்வெஜ் கிரேவி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரெட் ரெசிபி. இது வந்துட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு ஊற வைக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.